கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை இருக்குல்ல, பெரிய மனிதர்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஈகோ பிரச்சனைகள், அதில் மக்கள் எப்படி பிரிச்சாள்றாங்க, ஊரை எப்படி பிரிச்சாள்றாங்க, இதில் வந்து எப்படி வந்து உள்ள கார்ப்பரேட்லாம் உள்ள வந்து எப்படி நுழையிறானுங்க. ஸோ முழுக்க முழுக்க கதையாக இருந்தால் கூட வந்து கற்பனை கதையாக இருந்தால் கூட ஏதோ அந்த சம்பவங்கள்லாம் வந்து நமக்கு எங்கேயோ நம்ம ஊரில் நடந்த மாதிரி, இது நம்ம ஊரில் இப்படி இருந்தால் நல்ல ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. அதை வரக்கூடிய கேரக்டர்கள் சொல்கிறேன். அந்த வகையில் எனக்கு வந்து கேட்டால் நல்ல ஒரு இயக்குனராக வந்திருக்கணும், இன்னும் பெரிய இயக்குனராக வந்திருக்கணும். வாய்ப்புகள் இங்கே தான் நான் சொல்கிறேன்ல, கமர்ஷியல் இங்கே வந்து கமர்ஷியல் ஆட்டி படைக்குது. அப்படி இருக்கும் வியாபாரம் ஆட்டி படைக்குது. கேட்டினா ஒரு படம் வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டாருன்னா வந்து கேட்டினா அதே பாணியிலே இன்னொரு 4 படம் இறக்கலாம்னு நினைக்கிறேன். புதுசாக சிந்திக்கிறதுக்கு அங்கே வந்து இங்கே ஆட்கள் இல்லை, புதுசாக சிந்திக்கிறவனுக்கு வாய்ப்பு இல்லை. விக்ரம் சுகுமாரனுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ண வாய்ப்பு இல்லாதது அவருக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்திருக்கலாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா அவர் பயணப்பட்டிருக்கிறாரு. பயணத்தில் தான் வந்து சினிமாவில் வந்து அவருக்கு நீண்ட ஒரு கனவு இருந்திருக்கு, பெரிய கனவு இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இங்கே தயாரிப்பாளருக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை ப்ரூவ் பண்ணணும். இப்போ 2 படம் கொடுத்துருக்காரு தான். அந்த 2 படத்தில் வந்து ஒரு படம் வந்து பெரிய அளவுக்கு கருத்தியால் தான் மத யானை கூட்டம் வந்து ஹிட், கமர்ஷியலாக இல்லை. இங்கே கமர்ஷியல் தான் எதிர்பார்க்குறாங்க, வெற்றி எதிர்பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன சினிமாவில் அடுத்த கட்டமாக அவர் வந்து ஒரு நடிகராவது வளம் வந்திருக்கணும். அதுக்கும் அவங்க வாய்ப்பு இல்லாத போது இப்போது வந்து ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து ஒரு படம் கொடுக்கறதுக்காக அதுக்கான வேலைகள் இருக்கும்போது தான் இந்த மரணம். அப்போது டிப்ரெஷன் இருந்திருக்கலாம்.